Hi, welcome to a2zknowledge.com. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் அபவுட் பிக் டேட்டா இல்லை ஓவர்வியூ அபவுட் பிக் டேட்டா. ஸோ இந்த வீடியோ கைண்ட் ஆஃப் கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். பட் ஓவராலாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா பிக் டேட்டா அப்படின்றது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிக் டேட்டாவில் இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அண்ட் தென் என்னோட சேனலில் இன்னும் நிறைய டெக் வீடியோஸ் வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இருக்குது, லைக் பைத்தான், ஜாவா, டேட்டா பேசஸ், டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் இப்போ பிக் டேட்டா. ஓகே, ஸோ இப்போது நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பிக் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபைன். ஸோ நம்ம பிக் டேட்டா அப்படின்றதுலே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் டேட்டா. பிக் டேட்டாவுக்கு கீழே அரௌண்ட் ஒரு 10,000+ டெக்னாலஜி வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹடூப், ஸ்பார்க், அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து பிக் டேட்டா அப்படிங்கிற மார்க்கெட்டுக்கு கீழே வந்தாச்சு. ஸோ பிக் டேட்டா அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இதனோட இதுவே ஒரு ஸ்க்ராட்சில் இருந்து வந்திருக்கும்ல. இதுக்கு முன்னாடி என்ன, இது பிக் டேட்டானா இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் பிக் டேட்டாங்கிற இந்த டொமைனே எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எல்லாமே ஸ்டார்ட் ஆனது டேட்டாலேருந்து தான். ஓகே, அப்போ நம்ம டேட்டானா என்னன்னு பார்ப்போம். டேட்டா அப்படிங்கிறது என்ன? ஸோ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், ரைட்? இல்லை இன்ஃபர்மேஷன், அதை தான் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது அந்த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, ஒரு டேட்டா, இப்போ நான் வந்து மை நேம் இஸ் கௌதம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நீங்கள் அந்த டேட்டா வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணுவீங்க, ரைட்? அதே தான் நம்மளோட மிஷினும் பண்ணும். ஸோ ஒரு டேட்டா இருந்தது அப்படின்னா நான் அதை என்ன பண்ணுவேன்னா ஸ்டோர் பண்ணுவேன். ஓகே, வேறு என்ன பண்ணுவோம்? ஸ்டோர் பண்ண டேட்டாவை தேவைப்படும் பொழுது ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன சம்வேர் வெளியில் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே லைக் ஓகே இவர் தான் கௌதம், ஸோ நம்ம இவருக்கு ஒரு ஹாய் சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் இப்போ ஹாய் சொல்கிறீங்க. அப்போது ஆல்ரெடி என்னோட இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டில் இருந்திருக்கு. ஸோ என்னை பார்க்கும் பொழுது அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அதில் ஒரு அவுட்கம் கொண்டு வரீங்க. ஹாய்னு சொல்லிட்டு என்னோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அவுட்புட், ரைட்? ஒரு டேட்டா அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயம் பண்ணுவோம், ரைட்? ஸ்டோர் பண்ணுவோம் அண்ட் தென் ப்ராசஸ் பண்ணுவோம். இதே தான் நம்ம மிஷினும் பண்ணும். ஒரு டேட்டா கொடுத்தோம்னா ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸ். சரி, இப்போது எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜில் ப்ராப்ளம் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 வேர்டு கொடுத்து உங்களை மனப்பாடம் பண்ண சொன்னேன்னா உங்களால் பண்ண முடியும், ரைட்? இப்போது உங்கள் கெப்பாசிட்டியை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 to 400 வேர்ட்ஸை ஆர்டர் மாறாமல் நான் ஒரே ஒரு டைம் சொல்லிவிட்டு அதை திரும்ப உங்கள்கிட்ட இருந்து நான் கேட்டேன்னா ஆஸ் அ ஹியூமன் நம்மளால் அதை அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது, ரைட்? அப்போது நம்ம கெப்பாசிட்டியை தாண்டி ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா தேர் கம்ஸ் த ப்ராப்ளம். அதே மாதிரி தான் மிஷினுக்கும் ஒரு கெப்பாசிட்டி மேலே அதால் டேட்டாவை ஸ்டோர் பண்ணவோ இல்லை ப்ராசஸ் பண்ணவோ முடியாதப்போ தான் அந்த டேட்டாவில் ப்ராப்ளம்ஸ் வருது அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில். அப்போது எப்பெல்லாம் உங்களோட ஸ்டோரேஜில் ப்ராப்ளம் வருதோ, ப்ராசஸிங்கில் ப்ராப்ளம் வருதோ, அப்போது இந்த டேட்டாவை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? ப்ராப்ளம் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராப்ளம் டேட்டாவை தான் அவங்க வந்து பிக் டேட்டா அப்படின்னு ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டெஃபினிஷன். பிக் டேட்டா அப்படின்னா when we get problems with the storage and processing and that is big data. அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிக் டேட்டா சொல்யூஷன்ஸ், அதில் தான் இப்போ நீங்கள் ஹடூப், ஸ்பார்க் இந்த மாதிரிலாம் நிறைய டெக்னாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நான் ரிப்பீட்டடாக நான் இந்த 2 டெக்னாலஜி மட்டும் சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபெமிலியர் அண்ட் நீங்கள் எல்லாரும் அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹடூப்னு ஏதோ சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் நீங்கள் அந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ நான் அதனால தான் அந்த 2 டெக்னாலஜி நேம் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிக் டேட்டா அப்படின்றது என்னன்னு பார்த்தோம், ரைட்? எப்பெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ்லையும் ப்ராசஸிங்லையும் ப்ராப்ளம் வருதோ அப்போல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இட்ஸ் அ பிக் டேட்டா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பர்டிகுலர்லி இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா? ப்ராப்ளம்ஸ்னு எடுத்துக்கிட்டா டேட்டாவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்? நீங்கள் அது ஏன்னா பிக் டேட்டா டெக்னாலஜி அப்படிங்கிறது டேட்டாவில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்காக கண்டுபிடிச்சப்பட்ட சொல்யூஷன்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வால்யூம். ஓகே, ஸோ வால்யூம் ப்ராப்ளம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ வால்யூம் அப்படின்னா ஹியூஜ் டேட்டா, ரைட்? ஸோ ஏன் எல்லாரும் இதை வால்யூம்னு சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் டேட்டாவில் வந்து இப்போ பிக் டேட்டா என்னன்னு கேட்டோம்னா உடனே எல்லாரும் சொல்கிறது வந்து ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா பிக் டேட்டா அப்படிங்கிறதுலே நமக்கு வந்து பெரிய டேட்டா,
ஸோ அப்போனா வந்து இதுக்கு வந்து வால்யூம் ஆஃப் டேட்டா அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ராப்ளம்ஸ், அப்போ தான் வந்து நம்ம பிக் டேட்டா டெக்னாலஜிஸை சொல்யூஷனாக சஜஸ்ட் பண்ணவே முடியும் அப்படிங்கிற மாதிரி சில மைண்ட் செட்டுக்கு வராங்க, ரைட்? ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் மட்டும்தான் பிக் டேட்டாவுக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ பிக் டேட்டா பொறுத்த வரைக்கும் த ப்ராப்ளம்ஸ் ஆர் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா நிறைய ப்ராப்ளம்ஸ், அன்லிமிட்டெட். டேட்டாவால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பிக் டேட்டாவில் அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி வால்யூம். அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதில் நிறையா ஃபால்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நிறைய பேர் வந்து இதை தப்பான சில விஷயங்களை பிக் டேட்டாவோட டெஃபினிஷனாக புரிஞ்சுக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து பிக் டேட்டா அப்படின்னா வால்யூம்காக மட்டும் கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜிஸ் கிடையாது. ஓகே, வால்யூம் ப்ராப்ளம்காக மட்டும் கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜி கிடையாது. ஸோ நமக்கு வால்யூம் தவிர இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், வால்யூம் இஸ் ஆல்சோ ஒன் ப்ராப்ளம். எங்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து வால்யூம் ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் பிக் டேட்டா போகணும்னு சொன்னால் தட் இஸ் ஃபால்ஸ். வால்யூமும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ட்ரூ. 10 ப்ராப்ளமில் வால்யூம் வால்யூம் மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 4 GB பென்ட்ரைவ் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதில் வந்து 5 GB டேட்டா போட சொன்னால் போட முடியுமா? முடியாது. 4 GB பென்ட்ரைவில் நீங்கள் 4 GB டேட்டா தான் போட முடியும். அந்த பேலன்ஸ் 1 GB பார்த்தீங்கன்னா உங்களால் போட முடியாது. ஸோ அந்த பென்ட்ரைவுக்கு அந்த 1 GB டேட்டா வந்து ப்ராப்ளம் டேட்டா. ஓகே, ஸோ அப்போது இங்கே நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ப்ராப்ளம் வந்து இவ்வளோ சைஸ் போனால் தான் இது வந்து பிக் டேட்டா. வால்யூம்லேயே எடுத்துக்கிட்டாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க 100,000 டெராபைட்ஸுக்கு மேலே போகணும், இல்லை 1000 டெராபைட்ஸ்க்கு மேலே போகணும், அப்படி போனால் தான் வந்து அது வால்யூம் ப்ராப்ளம்னே சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஈவன் 100 MB டேட்டா அது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்ததுன்னா தட் இஸ் ஆல்சோ பிக் டேட்டா. 1 MB டேட்டா அது வந்து என்னால் ஸ்டோர் பண்ண முடியலன்னா அப்போ உங்கள் பர்டிகுலர் டெக்னாலஜிக்கு அந்த 1 MB வந்து பிக் டேட்டா. சி, உங்களோட பர்சனல் லேப்டாப்பை எடுத்துக்கோங்க. உங்களோட ஹார்ட் டிஸ்க் சைஸ் வந்து 1 TBன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 1 TBயில் வந்து நான் 1.5 TB போட சொன்னேன்னா 0.5 TB உங்களால் இதில் ஃபிட் பண்ண முடியாது. அப்போ உங்கள் பர்சனல் லேப்டாப்க்கு அந்த 0.5 TB தான் பிக் டேட்டா. ஓகே, இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸில் வந்து யூஸ் கேசஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு கம்பெனி ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நிறைய பிக் டேட்டா டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறோம், எங்களோட வால்யூம் ஆஃப் டேட்டா பார்த்தீங்கன்னா 1000 TB 1000 TBக்கு மேலே அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு கம்பெனி பின்னு இருக்குது. அந்த கம்பெனி அவங்களோட யூஸ் கேஸ் சொல்லுவாங்க, எங்களோட கம்பெனியில் வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே வந்து ஜிபிஸில் தான் ப்ராசஸ் பண்ணுறோம். அப்போ கம்பெனி ஏ வந்து டிபி கணக்கில் சொன்னாங்க, கம்பெனி பி வந்து ஜிபி கணக்கில் சொல்கிறாங்க. அப்போ இவங்களோட 2 பேரோட அந்த வால்யூம் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட். ஆனால் ப்ராப்ளம் என்ன, அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே வந்து இல்லை நீங்களும் 1000 TB யூஸ் பண்ணால் தான் வந்து இதை பிக் டேட்டான்னு ஒத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாலும் அவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். அவங்கவுங்களோட டெக்னாலஜியில் அவங்களால ஃபிட் பண்ண முடியாதுன்னு ஒரு கட்டாயத்துக்கு வரும் பொழுது அந்த பர்டிகுலர் வால்யூம் ஆஃப் டேட்டா பிக் டேட்டா. கம்பெனி ஏவுக்கு டெராபைட்டுக்கு மேலே போகும்போது பிரச்சனை வந்தது, கம்பெனி பிக்கு ஜிபிக்கு மேலே போகும்போது பிரச்சனை வந்தது. ஸோ வால்யூம் இஸ் டிஃப்ரெண்ட், ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ எங்கிட்ட யாராவது கேட்டால் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால், என்னோட ப்ரெசன்ட் ப்ராஜெக்டில் என்னோட வால்யூம் ஆஃப் டேட்டா எவ்வளோ வரும்பொழுது எனக்கு பிரச்சனை கொடுக்குதோ அதுதான் உங்களுக்கு யூஸ் கேஸ். இப்போ நான் வந்து ஒரு ஆரக்கிளோ ஒரு மைசீக்கோலோ போடுறேன், அதில் வந்து ஒரு 100 GBக்கு மேலே என்னால் ப்ராசஸ் பண்ண முடியலனா 100 GBக்கு மேலே போகும்போது பிக் டேட்டா டெக்னாலஜியை என்னால் சஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இதே என் ஃப்ரெண்டு இன்னொரு கம்பெனியில் அவங்களும் ஆரக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து டிபிக்கு மேலே போகும்போது தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்கே மேட்டர்ஸ். நம்ம எத்தனை மிஷின் வச்சுருக்கோம், எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கோம், அதில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். இப்போ அந்த கம்பெனியில் வந்து 100 GB சொல்லிட்டாங்க அப்படின்னா நானும் வந்து 100 GB சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ என்னோட கம்பெனியில் என்னோட பர்டிகுலர் சிஸ்டமோட கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுதோ அதுக்கு மேலே அதால் ப்ரெஷர் தாங்க முடியாத பட்சத்தில் அந்த வால்யூம் ஆஃப் டேட்டா தான் எனக்கு யூஸ் கேஸ். ஓகே, இது வந்து வால்யூம்க்கு மட்டுமே இப்போ நான் சொன்னேன். இப்போ இது மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது டேட்டாவோட ஸ்பீடு இன் டிரான்சாக்ஷன். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டேட்டாவை அனுப்புகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏடிஎம் கார்டு ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு டிரான்சாக்ஷன், எவ்வளோ வேகமாக வந்து சர்வரை ஹிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து டிலே இருக்குது. நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், ஒரு ஏடிஎம் கார்ட்ஸ் ஒரு கடையில் போய் ஸ்வைப் பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட பேங்க்குக்கு போயிட்டு எனக்கு திரும்ப அக்னாலஜ்மெண்ட் வர்றதுக்கு 1 hour ஆகுதுன்னா 1 hour நான் அங்கே நிற்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸில் ப்ராப்ளம் இல்லை, ப்ராசஸ் பண்ணுற இன்ஜின்லேயும் ப்ராப்ளம் இல்லை, பட் உங்களோட டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் டெக்னாலஜியில் தான் ப்ராப்ளம், ரைட்? அதை தான் வந்து வெலாசிட்டி, ஸ்பீட் இன் டிரான்சாக்ஷன் ஆர் ஸ்பீட் இன் ப்ராசஸிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி.
ஸோ வெரைட்டி அப்படின்னா டேட்டாவில் என்னென்ன வெரைட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டான்லாம் சொல்லுவோம். இப்போ என்னோட டெக்னாலஜியில் வந்து நான் இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் என்னால் வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு அதான் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பிக் டேட்டாவில் இருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன். அதே மாதிரி தான் வெலாசிட்டி, அதே மாதிரி தான் வால்யூம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செமிஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எக்ஸ்எம்எல், ஜேசான் அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ், அதே மாதிரி கமா செப்பரேட்டட், டேப் செப்பரேட்டட், ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ட். இமேஜஸ், ஆடியோ, வீடியோ, மீடியா ஃபைல்ஸ்னாவே அது வந்து அன்ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஸோ அதே மாதிரி வேல்யூ அப்படிங்கிறது நம்ம டேட்டாவில் இருக்கிற குவாலிட்டி. ஓகே, ஸோ டெஸ்டிங், நம்ம டெஸ்ட் பண்ணி இந்த டேட்டாவோட குவாலிட்டி என்ன, ஸோ வேல்யூ. இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாமே வந்து வீல ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ வீஸ் இன் பிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வீஸ் இன் பிக் டேட்டா அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது போக இன்னும் என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா லைக் ப்ராசஸும் நமக்கு ப்ராப்ளம் தான் இல்லையா? ஸோ ஸ்டோரேஜ் தவிர நம்ம என்ன பண்ணாலும் அது ஒரு ப்ராசஸிங். ஸோ ஸ்டோரேஜுமே ஒரு ப்ராசஸ் தான், பட் நான் அதை எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லிக்கிறேன். ஸ்டோரேஜ் தவிர நீங்கள் டேட்டாவில் என்ன பண்ணாலும் அது ப்ராசஸ் தான். அதாவது ஸ்டோரேஜ் தவிரன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸ், வெரைட்டி ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸ், வேல்யூ ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸ். ஸ்டோரேஜ் தவிர நம்ம என்ன பண்ணாலும் அது ப்ராசஸ் தான். ஈவன் நான் ஒரு டெஸ்டிங் பண்ணுறேன், ஓகே, வெறும் ஒரு டெஸ்டிங், ஸோ அதுதான் நம்ம வேல்யூலேயே வந்துடும். ஸோ டேட்டா வச்சு நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்படியே சொல்லிகிட்டே போகலாம், 100+ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பிக் டேட்டானா வால்யூம் மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, அப்படி நினச்சாலும் அதில் நான் இவ்வளோ ஜிபிக்கு மேலே தான் இருக்கணும், இவ்வளோ டிபிக்கு மேலே தான் இருக்கணும், அதுவும் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இன்டர்வியூ போயிட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா இன்டர்வியூலலாம் நீங்கள் எவ்வளோ வால்யூம் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணுறீங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஷினாகவே கேட்பாங்க. ஸோ நான் அப்படி ஒரு சினாரியோ நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து மித்ஸ், அதாவது என்னென்னா ஃபால்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரொடக்ஷன்லேயே அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வால்யூம் எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்தது, நீங்கள் எவ்வளோ வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து உங்கள் ப்ரீவியஸ் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் கேட்கும்போது நான் சொன்னேன் இட்ஸ் லைக் அரவுண்ட், அது ஒரு பேங்கிங் கம்பெனி தான். ஸோ நான் சொன்னேன் லைக் நான் வந்து எண்ட் ஆஃப் டே வந்து ஒரு 25 to 30 GB டேட்டா ஒரு கண்ட்ரி டேட்டா ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் டே ஒரு கண்ட்ரிக்கு 30 GB தான் வரும் அப்படின்னு சொன்னேன். உடனே இன்டர்வியூ எடுக்கிறவர் என்ன சொன்னார்னா 25 GBங்கிறதுலாம் ரொம்ப கம்மியாச்சு, அதுக்கு எதுக்கு நீங்கள் பிக் டேட்டா வர்றீங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன், எங்களோட ப்ராஜெக்டில் வந்து த ப்ராப்ளம் இஸ் நாட் வால்யூம். என் ப்ராஜெக்ட் என்ன, அப்போ நான் கரண்ட்டாக இருந்த ப்ராஜெக்டில் வால்யூம் வந்து பிரச்சனையே இல்லை. எனக்கு வந்து அங்கே வந்து ப்ராசஸிங் ஸ்பீடு தான் வந்து என்னாச்சுன்னா ப்ராப்ளமாக இருந்தது. ஓகே, அந்த ப்ராஜெக்டோட யூஸ் கேஸ் வந்து ப்ராசஸிங் ஸ்பீட். நான் ஸ்டோர் பண்ண டேட்டா பேஸில் போய் ஏதாவது ஒரு கொரி போட்டேன்னா அப்படியே ஸ்லோவாக இருக்கும், அதோட அவுட்கம் தான் லேட் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் பிக் டேட்டா டெக்னாலஜிக்கு மைக்ரேட் பண்ணோம், வால்யூம் அதாவது ஸ்டோரேஜுக்காக இல்லை. அதுதான் என்னோட யூஸ் கேஸ். பட் நான் ஸ்டில் இதை சொன்னதுக்கு அப்புறமும் அவருக்கு வந்து ஹி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அவர் என்ன சொன்னார்னா இன்னமும் வந்து லைக் 25 GB வந்து கம்மி தானே. நான் அகெயின் சொன்னேன் வால்யூம் இஸ் நாட் அ மேட்டர். எங்கள் ப்ராஜெக்டில் என்னோட கரண்ட் ப்ராஜெக்ட், என்னோட கரண்ட் ப்ரீவியஸ் டெக்னாலஜியில் வந்து 100 GB வரைக்குமே வச்சுருந்தாங்க. ஸோ வால்யூம் வந்து ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் மைக்ரேட் பண்ணது வந்து ப்ராசஸிங் ஸ்பீடுக்காக தான் பண்ணோம். ஸோ இது அப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே கைண்ட் ஆஃப் அவர் என்ன டெஸ்ட் பண்ணாரா என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஹி வாஸ் ஸ்டில் கண்டினியூயிங், அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்புறம் நான் கொஷின் கேட்டேன், சரி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் யூஸ் பண்ண சைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், நான் ஒரு 10 ப்ராஜெக்டை லீட் பண்ணிகிட்ருக்கேன், நான் எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே மோர் தென் 100 GB டேட்டா ப்ராசஸ் பண்ணி தான் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. ஓகே, இப்போது உங்கள் யூஸ் கேஸ் வந்து 100 GB அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து சும்மா சிரிச்சுட்டே கேட்டேன், இப்போ நான் 100 GBக்கு மேலே சொன்னேன்னா லைக் யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு. அவரும் வந்து லைக் ஹி வாஸ் லாஃபிங். நான் ஒரு சினாரியோ அவர்கிட்ட கேட்டேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கோ கூகுளுக்கோ போய் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அந்த இன்டர்வியூவில் வந்து உங்கள்கிட்ட இதே கொஷின் கேட்டால் உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா நான் 100 GB சொல்லுவேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஃபேஸ்புக் கூகுள்லாம் பெர் செகண்டுக்கு டெராபைட்ஸ் அண்ட் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு 100 GBன்னு சொன்னால் நீங்கள் எப்படி எங்கிட்ட சாட்டிஸ்ஃபை ஆகலையோ நான் 25 GB சொன்னதுக்கு, அதே மாதிரி தானே அவங்களும் உங்கள்கிட்ட கேட்பாங்க 100 GB and நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஏன்னா நான் என் கம்பெனியில் வந்து பெர் செகண்டுக்கு பெட்டாபைட்ஸ் அண்ட் பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னோடனே அவரும் அகெயின் ஹி வாஸ் லாஃபிங் அண்ட் தென் ஹி வாஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இங்கே என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வந்து வெதர் அவர் தெரிஞ்சு கேட்டாரா தெரியாமல் கேட்டாரோ தெரியல, பட் எல்லாருக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பிக் டேட்டா அப்படின்னாவே நான் போயிட்டு என்னோட பழைய ப்ராஜெக்டில், என்னோட கரண்ட் ப்ராஜெக்டில் நான் வந்து டிபிஸ் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் தான் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. பட் த ரியாலிட்டி இஸ் நாட் லைக் தட்.
ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா நேரமும் கூகுள் ஃபேஸ்புக் யூஸ் கேசஸை கம்பேர் பண்ணவே முடியாது. ரியாலிட்டியில் நான் 4-5 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு வாரமாக ஒரு எண்ட் ஆஃப் ஒரு வீக்குக்கே வந்து எனக்கு வந்து 50 GB டேட்டாக்கு மேலே வராது. நிறைய எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து பிக் டேட்டாவில் வால்யூம்காக மட்டும் மைக்ரேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து 50 GB கூட சொல்லலாம். என்னோட ப்ராஜெக்டில் பிக் டேட்டாவில் வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து 50 GB per hour இல்லை 50 GB per end of day ஃபார் ஒன் கண்ட்ரி ஆர் ஃபார் ஒன் ரீஜியன், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இது எதுக்கு நான் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டா இஸ் நாட் ஒன்லி ஃபார் வால்யூம். பிக் டேட்டா டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய சொல்யூஷன்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். வால்யூம்காக மட்டும் அங்கே சொல்யூஷன் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி வெலாசிட்டி, வெரைட்டி, வேல்யூ, ப்ராசஸிங், டெஸ்டிங், குவாலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பண்ண முடியும். ஏன்னா பிக் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வி ஹாவ் 10,000+ டெக்னாலஜிஸ் இதுக்கு மேலே இருக்குது. அதில் 1-2 டெக்னாலஜி தான் ஹடூப் அண்ட் ஸ்பார்க். இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வால்யூம்காக மட்டும் வரல, வி ஹவ் சோ மெனி அதர் ப்ராப்ளம்ஸ் டு டூ. சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இந்த ப்ராசஸிங் ப்ராப்ளம் எல்லாம் வந்து பிக் டேட்டா என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்தால் தான் ஃபிக்ஸ் ஆகுமா? இதுக்குள்ளே வராத சில டெக்னாலஜியை வச்சு பண்ண முடியுமா அப்படின்னா, எஸ் யூ கேன் டூ. நீங்கள் வந்து சொல்கிறீங்க அங்கே ஒரு டெக்னாலஜி இருக்குது, இப்போ சரி சொல்கிறீங்க ஆரக்கல்ல இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் ஆரக்கல்ல பண்ண முடியும்னா யூ கேன் ஸ்டில் டூ. சரி, ஆரக்கல் கூட லைசன்ஸ்டு, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டிபியில் அதை பண்ண முடியும்னு சொல்கிறீங்க, ஆனால் அது பிக் டேட்டா இல்லை. பட் ஸ்டில் யூ கேன் கோ ஹெட். பிக் டேட்டாக்குள்ளே தான் அந்த டெக்னாலஜி இருக்கணும், அதை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ பிக் டேட்டா இஸ் மாடர்ன் டெக்னாலஜி. ஃபியூச்சரில் எல்லாருமே இதை யூஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு ரீசன்னால தான் எல்லாரும் இதில் இருக்கிற டெக்னாலஜிஸை வந்து ரீச் அவுட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி, பிக் டேட்டாக்குள்ளே வராத ஒரு டெக்னாலஜி, அதில் உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் இருக்குன்னா நீங்கள் அதையும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் நாட் லைக் நீங்கள் இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபைன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை பிக் டேட்டானா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் பிக் டேட்டா, அந்த டேட்டாவுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே எல்லா ப்ராப்ளம்ஸுக்குமே வி ஹாவ் சொல்யூஷன். ஓகே, ஸோ அப்படி இல்லாத சொல்யூஷனே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இது ஓப்பன் சோர்ஸ் வேர்ல்டு. நீங்கள் கூட ஒரு டெக்னாலஜி கிரியேட் பண்ணலாம், நீங்கள் கூட அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி, நீங்கள் இன்வென்ட் பண்ணி, நீங்கள் யூஸ் பண்ணி அதை ஓப்பன் சோர்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து இன்ஃபினிட்டி, வால்யூம் மட்டும் கிடையாது. we have other problems as well. யாராவது வால்யூம் மட்டும்தான் சொன்னால் அது தப்பு, வால்யூமும் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்னு சொன்னால் அது கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிக் டேட்டா, அதனோட யூஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபைன். இப்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பிக் டேட்டாவில் வந்துட்டு லைக் என்னென்ன கேட்டகரைசேஷன், டேட்டாவை வச்சு என்னென்ன டைப் ஆஃப் இது நம்ம பண்ண முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லேயர்ஸ், டேட்டா லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிக் டேட்டா பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரண்ட் அண்டு, மொபைல் அப்ளிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இட்ஸ் பியூர்லி டேட்டா ப்ராசஸிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டா டெஸ்டிங், டேட்டா விசுவலைசேஷன், இந்த மாதிரி லேயர்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ டேட்டா லேயர்ஸ் நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டேட்டா லேயர்ஸ், பிக் டேட்டாவில் என்னென்ன லேயர்ஸ் ஆஃப் இது டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதில் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேட்டா ஸ்டோரேஜ், நிறைய டேட்டா பேசஸ் இருக்குது பிக் டேட்டாவில், நிறையா ஒரு 500+ டேட்டா பேசஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் டேட்டா ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ் இருக்குது, அதாவது டேட்டாவை ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயம், டெக்னாலஜிஸ். அது வந்து அகெயின் வி ஹாவ் மோர் தென் 1000-2000+ டேட்டா ப்ராசஸிங் டெக்னாலஜி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங் இல்லைன்னா இதை வந்து அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென் டேட்டா அனலிட்டிக்ஸ். அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் இங்கே வரும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்கெடியூலிங், அதுக்கப்புறம் டேட்டா டெஸ்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பைப்லைன், இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு டேட்டா ரிலேட்டட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, பிக் டேட்டான்னு நான் இதை சொல்லலை, ஜென்ரலாக டேட்டா லேயர்ஸில் இதெல்லாம் வரும். இப்போ நீங்கள் ஆரக்கல்ல ஒர்க் பண்ணால் கூட நீங்கள் டேட்டா ஸ்டோரேஜ்னு சொல்லிக்கலாம். நான் வந்து பிக் டேட்டாக்குள்ளே வந்து ஒரு டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணால் தான் அது டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னு கிடையாது. ஸோ பிக் டேட்டாலையும் இந்த லேயருக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெக்னாலஜி மீன்ஸ் ஒன்று சொல்ல முடியாது, நிறைய டெக்னாலஜி இது ஒவ்வொரு டிவிஷன்லையும் இருக்குது நமக்கு. ஸோ நீங்கள் ஸ்டோரேஜ் எடுத்திங்கன்னா நிறைய NoSQL டேட்டா பேசஸ் இருக்குது. டேட்டா ப்ராசஸிங் எடுத்திங்கன்னா அதில் தான் ஹடூப் அண்ட் ஸ்பார்க் எல்லாம் வரும். அதே மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹடூப்லையும் ஸ்பார்க்லையுமே 2 டேட்டா சயின்ஸ் பார்ட் அதில் இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி டேட்டா ஸ்கெடியூலிங்க்கு, டெஸ்டிங்க்கு, பைப்லைனுக்கு, அதே மாதிரி வந்து
டேட்டா பைப்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டேட்டா விசுவலைசேஷன், நம்ம வந்து டேட்டா அனலிட்டிக்ஸில் வந்து பை சார்ட் கிராஃப் சார்ட்லாம் போட்டு டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி அதில் வந்து ஒரு ஒரு டேப்லர் கிராஃபிக்கல் வியூவாக காமிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விசுவலைசேஷன் டெக்னாலஜிஸ் லைக் டேப்லூ, கிளிக் வியூ, மைக்ரோஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே வந்து நிறையா ஒரு என்ன சொல்கிறது விசுவலைசேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா லேயர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பிக் டேட்டாலையும் எல்லா லேயர்ஸ்க்கும் டெக்னாலஜிஸ் இருக்குது. ஃபைன். இப்போ இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். ஓகே, சம்மந்தமே இல்லாமல் இதை ஏன் இவன் உள்ளே எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணாதவங்க நீங்கள் பிக் டேட்டாக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நிறையா கொஷின்ஸில் இதுவும் ஒன்றா இருக்கும். ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன? நீங்கள் ஜாவா ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் பிக் டேட்டாக்குள்ளே வந்தால் நோ ப்ராப்ளம். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ்னால் ஜாவாவும் ஓப்பன் சோர்ஸ் உங்களுக்கு ஐடியா இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட், ஒரு ஐபிஎம் ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு சடனாக வந்து பிக் டேட்டாக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு கொஷின் வரும். ஏன்னா பிக் டேட்டா இஸ் ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி அப்படிம்பாங்க. அப்போ ஓப்பன் சோர்ஸ்னா என்ன? ஸோ ஓப்பன் சோர்ஸ்னா ஒரு ஐடியில் இருக்கிற நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஸ் கோட் எழுதுவோம், அதை எழுதி வந்து ஃப்ரீயாக எல்லாருக்கும் கொடுப்போம். அதுதான் வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். ஸோ ஓப்பன் சோர்ஸ் பற்றி ஒரு குயிக்காக ஒரு 2 minutes நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ தட் அடுத்து நான் எடுக்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதே வீடியோ தான், கண்டினியூஷன் தான். அடுத்த டாபிக்ஸில் வந்து உங்களுக்கு அதனோட ஐடியா கிடைக்கும். ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோடு எழுதுறீங்க, அந்த கோடை வந்து உங்கள் ப்ராப்ளம்காக நீங்கள் எழுதுனீங்க, அதை எழுதிட்டு நீங்கள் வந்து அதை ஃப்ரீயாக விடுறீங்க. அப்போ வந்து கொஷின் என்ன, அப்போ எனக்கு எப்படி காசு வரும் இதை நான் ஃப்ரீயாக விட்டேன்னா? இப்போ பிக் டேட்டாவில் வந்து ஹடூப்பை ஒருத்தர் கண்டுபிடிச்சி ஃப்ரீயாக விட்டார், ஸ்பார்க்கை இன்னொருத்தங்க கண்டுபிடிச்சி ஃப்ரீயாக விட்டாங்க. இந்த மாதிரி பிக் டேட்டாவில் இருக்கிற ஒவ்வொரு டெக்னாலஜியும் ஒவ்வொருத்தங்க கண்டுபிடிச்சு ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி காசு வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. பட் ஐ வில் டெல் யூ, ஈவன் ஜாவாவும் அப்படி தான். ரைட், இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒரு கோடோ இல்லை இந்த ஹடூப் மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ இல்லை வந்து ஜாவா மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இதை கண்டுபிடிச்சதை நீங்கள் வந்து நான் விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்கள் வந்து மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கள்ட்ட ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இப்போ இதுதான் என்னோட டெக்னாலஜி, ஸோ இது இப்படி இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்கள் போகணும், அவங்க அதை பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து நல்லா இருக்குது, நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கே கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ மில்லியன் தரோம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுக்குவாங்க. பட் இது எவ்வளோ பேருக்கு நடக்கும் இது மாதிரி? ரைட். என் ப்ராஜெக்ட் என்ன தான் ஒர்த்தாக இருந்தாலும் அவங்க கம்பெனியில் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லையா? ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து www.gautam.comனு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி என் கோடை நான் அதில் ஃப்ரீயாக போட்டுருவேன். ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கிற R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கோடெல்லாம் கிடச்சா அவங்க எடுத்து அவங்க யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா இருந்ததுன்னா அதை அவங்க யூஸ் பண்ணிட்டு இதை கண்டுபிடிச்சவங்க யாரோ அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இன்னும் நிறையா கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லி தருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹடூப் மாதிரி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறேன், இப்போ மார்க்கெட்டில் இது ஹிட் ஆகிடுச்சுன்னா எல்லா கம்பெனியும் என்னை தேடி வருவாங்க. ரைட், நம்ம அவங்க டோர் ஸ்டெப் போகிறதுக்கு பதிலாக அவங்க என் டோர் ஸ்டெப்புக்கு வர மாதிரி தான். சரி, இப்போது அடுத்தது, இப்போ எத்தனை பேர் வந்து gautam.com அப்படின்னு பார்த்தா நம்புவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கிறது என்ன, இது வைரஸ் கோடா இல்லையா, எப்படி நம்புவாங்க? ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கொண்டு போய் உங்கள் சைட்லேயே ஃப்ரீயாலாம் அப்படி கொடுக்கக்கூடாது. அதுக்குன்னு சில கம்யூனிட்டிஸ் அண்ட் கமிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சில கம்யூனிட்டி, ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ், அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேர் அப்பாச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஏன்னா இப்போ நம்ம ஹடூப், ஸ்பார்க் எல்லாத்தையுமே அப்பாச்சி ஹடூப், அப்பாச்சி ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாச்சி அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம வந்து இந்த ISO ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கம்பெனிக்கெல்லாம் ISO முத்திரை அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அப்பாச்சின்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அந்த ஃபவுண்டேஷனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் காசு கட்டி நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணி இது நல்ல ப்ராஜெக்டான்னு பார்த்துட்டு நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் வாங்கினாவே போதும், நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வேறு லெவல் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த லைசன்ஸை வாங்கினதுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸ், ஏன்னா எல்லா கம்பெனிஸ் அப்பாச்சியை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, நம்புவாங்க. அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான் முக்கியம். அதனால தான் எல்லாம் அப்பாச்சிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி லைசன்ஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்பாச்சி வந்து ரொம்ப ஃபெமிலியர். எல்லா கம்பெனிலையும் அப்பாச்சியில் எது புதுசாக வந்தாலும் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா
நேரா வந்து அவங்க அந்த அந்த அதை யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணி நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு சொல்யூஷன்ஸ் நிறையா கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹிட் ஆன ப்ராஜெக்ட் தான் ஹடூப் ஆகட்டும், ஸ்பார்க் ஆகட்டும். ஹிட் ஆகாமே நிறையா இருக்குது, பட் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் வாங்கினதே வந்து ஒரு ப்ளஸ் நமக்கு ஆக்சுவலாக அவங்கள்ட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஓப்பன் சோர்ஸில் வந்து ஃப்ரீயாக விடுறவங்களுக்கு காசு வரும். உடனே வராது. இட்ஸ் லைக் நீங்கள் போட்டு உங்கள் ப்ராஜெக்ட் ஹிட் ஆச்சுன்னா அவங்க உங்களை தேடி வருவாங்க, நீங்கள் அவங்கள தேடி போக வேணாம். ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. அதே மாதிரி வந்து பிக் டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நான் சொன்னேன் 10,000+ டெக்னாலஜிஸ் இருக்குது. ஒவ்வொரு டெக்னாலஜியும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கண்டுபிடிச்சு ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணி வந்தது தான். எல்லாத்தையும் ஒருத்தரே கண்டுபிடிக்கல. ஓகேங்களா? அப்படி பண்ணி எல்லாமே பிக் டேட்டாக்குள்ளே வந்துச்சு. பிக் டேட்டாங்கிற ஒரு மார்க்கெட் நேம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய டேட்டா சொல்யூஷன் காம்பனண்ட் வரும்பொழுது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மார்க்கெட்டாக ஒரு நேம். இப்போ எப்படி நம்ம சி ஷார்ப், C++ எல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம், அந்த மாதிரி இந்த டெக்னாலஜிக்கெல்லாம் சேர்த்து ஒரு பேர் கொடுக்கணும்னு யோசிச்சாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிக் டேட்டா டெக்னாலஜிஸ் ப்ராப்ளம் நேமையே வந்து சொல்யூஷன் நேமாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிக் டேட்டாங்கிறது தான் ப்ராப்ளம், பட் அதையே வந்து டெக்னாலஜி நேமாக கொடுத்துட்டாங்க, பிக் டேட்டா டெக்னாலஜிஸ். இன்றைக்கும் நான் வந்து ஏதாவது கம்பெனியில் போய் ஐம் பிக் டேட்டா டெவலப்பர் அப்படின்னு சொன்னேன்னா, அங்கே இருக்கிற சில டெஸ்டர்ஸ் இல்லை வந்து சில நான் பிக் டேட்டா டெவலப்பர்ஸ் கேட்பாங்க, பிக் டேட்டானா ப்ராப்ளம் தானே, நீங்கள் பிக் டேட்டா டெவலப்பருங்கிறீங்களே, அப்போ நீங்கள் ப்ராப்ளமை டெவலப் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சர்காஸ்டிக்காக கேட்பாங்க. பட் த ஃபேக்டர் இஸ், நல்ல பேர் வைக்கிறதுக்கு அவங்க தேடிட்டு இருக்கும்போது ப்ராப்ளம் நேமே டெக்னாலஜி நேமாக வச்சிடலான்ட்டு தான் வச்சுட்டாங்க. பிக் டேட்டாங்கிறது ப்ராப்ளம், அதையே வந்து ஹடூப், ஸ்பார்க் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிக் டேட்டா டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு நான் ஹடூப் டெவலப்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து சரி ஹடூப் மட்டும்தான் தெரியும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இப்போ நீங்கள் பிக் டேட்டா டெவலப்பர்னு சொன்னீங்கன்னா நிறையா டெக்னாலஜிஸ் அவங்களுக்கு பிக் டேட்டாவில் தான் தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லலாம், அப்போ எனக்கு ஸ்பார்க்லாம் தெரியாதே, அப்பவும் நான் பிக் டேட்டா டெவலப்பர்னு சொல்லிக்கலாமான்னா எஸ் யூ கேன், நீங்கள் சொல்லலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. பட் அந்த பார்ட் எல்லாம் வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். ஓகே, நான் உங்களுக்கு அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது அதெல்லாமே இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைன், இப்போ நம்ம ஓப்பன் சோர்ஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிது. இப்போது ஹடூப்போட ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ எதுக்கு இவங்க வந்து ஹடூப்போட ஹிஸ்ட்ரியை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க? ஓகே, இந்த அஜெண்டா வந்து ஹடூப்போட ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது அஜெண்டா கிடையாது. இதை பேஸ் பண்ணி நான் ஒன்று உங்களுக்கு புரிய வைக்கணும், அதுக்கு தான் நான் இதை இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ ஹடூப் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஸ் பேப்பர்லேருந்து க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ GFS அப்படின்னு ஒரு பேஸ் பேப்பரும் GMR அப்படிங்கிற ஒரு பேஸ் பேப்பரும். GFSங்கிறது கூகுள் ஃபைல் சிஸ்டம். இந்த பேஸ் பேப்பரை வந்து கூகுள் வந்து 2002 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. கூகுள் மேப் ரெடியூஸ் இந்த பேப்பரை வந்து 2004 வந்து கூகுள் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ கூகுள் ஃபைல் சிஸ்டம்ங்கிறது டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட்டடாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு, கூகுள் மேப் ரெடியூஸுங்கிறது அந்த டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட்டடாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இந்த 2 பேப்பர் இந்த 2 வருஷத்தில் வந்தது. இன்னொரு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இங்கே சொல்லணும். 2002 2004 அப்போவே இவங்க இதை கண்டுபிடிச்சி பேஸ் பேப்பரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இவங்க வந்து எப்போ இதை வந்து கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் 3லேருந்து 4 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 1999 அந்த டைம்லேயே இன்றைக்கி நம்ம டிமாண்டான்னு சொல்கிறக்கூடிய பிக் டேட்டா டெக்னாலஜிக்கான அந்த ஒரு இதை அவங்க அப்போவே பண்ணிட்டாங்க. பட் பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கும் நமக்கும் அவங்களுக்கும். இப்போ ஃபேஸ்புக், கூகுள் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியெல்லாம் நம்ம இன்னொரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை புது டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2012லையோ 11லையோ 12லையோ தான் ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு மொபைல் சாலிடாக வந்தது. ஆனால் அந்த டைமில் அவங்க கூகுள் சொன்னாங்க, இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போ 2012லேருந்து 10 வருஷத்தை கழிச்சிங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த நோக்கியா பிளாக் செட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலம். அப்போ நமக்கு ஃபோனில் இன்டர்நெட் வருமாங்கிறதே திங்க் பண்ணுறதுக்கு பெரிய விஷயமா இருந்தது. அப்படியெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத டைமில் அவங்க வந்து இதுக்கு இன்டர்நெட் கொடுத்து அதுக்கு ஆண்ட்ராய்டு OS கொடுத்து பண்ணணுங்கிற அளவுக்கு அவங்க அப்போவே திங்க் பண்ணி டெவலப் பண்ணிட்டாங்க. பட் தட்ஸ் ஃபைன், அந்த கேப் எப்பவுமே இருக்கும். ஸோ கூகுள் வந்து இந்த 2ஐயும் ரிலீஸ் பண்ணாங்க. 2005-6 அந்த டைமில் இந்த 2 பேப்பரையும் சேர்த்து ஹடூப்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணார் ஒருத்தர். அவர் பேர் வந்து டக் கட்டிங். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஹடூப் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து அப்போ யாஹூக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, பட் இப்போ யாஹூல இல்லை, எக்ஸ் எம்ப்ளாயி ஆஃப் யாஹூ. இவர் தான் இந்த ஹடூப்புங்கிற பேப்பரை டெவலப் பண்ணாரு. இதில் கூகுள் ஃபைல் சிஸ்டத்தை இங்கே வந்து HDFSன்னு பேர் வச்சார், ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். கூகுள் மேப் ரெடியூஸ் வந்து மேப் ரெடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சார். ஓகே, இப்போ இவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அதே தான், இவர் இதை அப்படியே ஹடூப்பை ASFக்கு டொனேட் பண்ணிட்டார்.
அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், அதாவது ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் வாங்கி வெளியில் விட்டுட்டார். நிறைய கம்பெனிஸ் இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணிட்டு பிக் டேட்டா மார்க்கெட்லேயே ஃபெமிலியர் ஆகி ஹிட்டான ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஹடூப் தான். நிறைய கம்பெனிஸ் இதை யூஸ் பண்ணி ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு நிறைய ஃபண்டிங் கொடுத்து அவர் இன்னைக்கு தனியாக வந்து பார்ட்னர்ஸோட சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பிக் டேட்டாவுக்கு மட்டுமே டெக்னாலஜி சொல்யூஷன் கொடுக்குற ஒரு கம்பெனியாக மாறி இன்னைக்கு நிற்குது. நிறைய பேருக்கு தெரியாது, பட் நான் சொல்கிறேன். அவர் இன்னைக்கு இருக்கிற அவர் உருவாக்குன அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா Cloudera அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Cloudera அப்படிங்கிறது மல்டி பில்லியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன்லி ஃபார் பிக் டேட்டா டெக்னாலஜிஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன்ல இந்த ஹடூப் ஃபர்ஸ்ட் வந்தது. ஓகேங்களா, இந்த ஹடூப் வந்து அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன்ல வந்தது. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இந்த ஹடூப்பை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு இஷ்யூ எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுன்னு கேட்டிங்கன்னா அங்கே யாரும் பண்ணி தர மாட்டாங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தா தான் உண்டு. ஓகேங்களா, அப்போது இது என்னதான் ஹிட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஆஸ் அ கம்பெனி, இப்போ நான் வந்து ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க, ஏன்னு ஒரு கம்பெனி, நான் வந்து ஹடூப்பை வந்து என் கம்பெனியில் வந்து நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இவங்க சப்போர்ட் கொடுக்காத பட்சத்தில் நான் இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்பாச்சி ஹடூப் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம லேர்னிங்க்கு ஒரு டெஸ்டிங்க்கு நம்ம பர்சனல் லேப்டாப்பில் போட்டு இன்ஸ்டால் பண்ணி படித்து பார்க்கலாம். ஒரு POC ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்டுக்கு பண்ணிக்கலாம். பட் ரியல் டைம்னு வரும்பொழுது சப்போர்ட் கொடுக்காத எந்த ஒரு ப்ராஜெக்டையும் கம்பெனி டச் கூட பண்ண மாட்டாங்க. அது என்னதான் ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சப்போர்ட்டுங்கிறது ஒன்று வேணும். ஓகே, ஸோ இது ஹடூப்க்குன்னு நான் சொல்லலைங்க. ஓப்பன் சோர்ஸ், அதாவது அப்பாச்சியில் இருக்கிற இந்த மாதிரி அப்பாச்சி மாதிரி என்னென்ன சைட் இருக்கோ அதில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ப்ராப்ளமை தெரிஞ்சுக்கிட்டு நடுவில் ஒருத்தன் வருவான். இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, கௌதம். கம்பெனிக்கு என்ன ஹடூப் வேணும், ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இதில் சப்போர்ட் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, இந்த ஹடூப் எடுத்துகிட்டு வந்து, இது நான் ஹடூப்புக்குன்னு சொல்லலை, நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன். எல்லா இதுக்கும் இது ஒரு ஜென்ரல் விஷயம் நடக்கும். ஆக்சுவலாக ஓப்பன் சோர்ஸில் இது நடக்கும். நான் என்ன பண்ணுறேன், கம்பெனிக்கு என்ன வேணும், சப்போர்ட் தானே வேணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹடூப் அப்பாச்சியில் போயிட்டு இந்த ஹடூப் ஃப்ரீ தானே, டவுன்லோட் பண்ணி இதில் இருக்கிற இன் அண்ட் அவுட் எல்லாமே நான் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து எனக்கு கீழே ஒரு 4 பேரை ரெக்ரூட் பண்ணுவேன். அவங்களுக்கும் அந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லி கொடுத்து சப்போர்ட் டீம்னு நான் இவங்களை ஆரம்பிச்சிருவேன். அதேமாரி இதில் என்னென்னலாம் இல்லையோ, அடிஷ்னலாக ஒரு UI வேணுமா, டெஸ்டிங் காம்பனண்ட் வேணுமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோக்கொண்டு நானே ஹடூப் இன்ஸ்டால் பண்ணி செட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், இவங்கள்ட்ட பேசலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஹடூப்புக்கு நீ சப்போர்ட் தரையா, ஓகே, அப்போனா சரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போது இந்த பர்டிகுலர் பீஸை நான் எடுத்து நான் அதில் நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணி சப்போர்ட் டீம் வச்சு நான் ஒரு ப்ராடக்ட் நேமை ரிலீஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து கௌதம் டேட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ இதில் என்ன இருக்குன்னா, இதில் எகெயின் ஹடூப் தான் இருக்கும். ஓகேங்களா, இது ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ, சோர்ஸ் கோட் இஸ் ஃப்ரீ. அதுக்கு சில லைசன்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் சைன் பண்ணி நீங்கள் இதை எடுத்துக்கலாம், அந்த கோடை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து டக்கட்டிங் தானே உருவாக்குனாரு, இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படி கிடையாது. நான் எடுத்தாலுமே இன்னும் அந்த பேரும் போகணும், டக்கட்டிங்க்கு தான் போய் சேரும். அதுக்குன்னு சில லைசன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை சைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போது இந்த கௌதம் டேட்டா பாக்ஸை நான் இந்த கம்பெனிக்கு விற்றுருவேன். மீன்ஸ் சப்போர்ட்டோட நான் கொடுப்பேன். அதுக்கு இந்த கம்பெனி வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பே பண்ணுவாங்க. அவங்க இதை வந்து ஓப்பன் சோர்ஸ் ஹடூப்னு சொல்லுவாங்க. இங்கே நான் கொடுக்குற ஹடூப் அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்டர்பிரைஸ் ஹடூப்னு சொல்லுவாங்க. என்டர்பிரைஸுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா நம்ம சப்போர்ட் இல்லாமல் கொடுக்க முடியாதுங்க, அவங்க யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் எல்லா ஓப்பன் சோர்ஸ் காம்பனண்ட்டுக்குமே நடுவில் ஒருத்தர் வந்து சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கம்பெனி ஆரம்பித்து சப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதில் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Cloudera. இப்போ தான் இந்த பேர் நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஹடூப்பை கண்டுபிடிச்ச கம்பெனி தான் இந்த Cloudera. அதுக்கப்புறம் ஹாட் ஆன் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பார்னு ஒரு கம்பெனி. ஈவன் IBM கூட இந்த வேலையை செய்கிறாங்க, மைக்ரோசாஃப்ட்டும் இந்த வேலையை செய்கிறாங்க. அதாவது ஓப்பன் சோர்ஸ் ஹடூப்பை கமர்ஷியல் வெர்ஷனாக வந்து கொடுக்குறாங்க சப்போர்ட்டோட. அதே மாதிரி AWSம் தராங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் கொடுக்குது, ஒரு பேரில் கொடுக்குறாங்க. Cloudera வந்து Cloudera VM அப்படின்ற நேமில், ஹாட் ஆன் ஒர்க்ஸ் வந்து ஹாட் ஆன் ஒர்க்ஸ் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிற பேரில் கொடுக்குறாங்க ஹடூப்பை. அதே மாதிரி இது ஹடூப் மட்டும் இல்லை, நிறைய பிக் டேட்டா டெக்னாலஜிஸை வந்து இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஹடூப் மட்டும் இருக்காது, நிறைய இருக்கும் இதுக்குள்ளே. நான் ஜஸ்ட்டு இப்போ தான் உங்களுக்கு கிக் ஸ்டார்டிங் வீடியோங்கிறனால நான் உங்களுக்கு ஹடூப்புங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி மேப்பாரில் வந்து மேப்பார்
3, MapR 5, MapR 7 எக்ஸெட்ரான்னு சில வெர்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஐபிஎம்மோட ஹடூப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட ஹடூப் பேர் வந்து ஹெச்டி இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடபிள்யூஎஸோடது வந்து இஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் டாப் 3, அதாவது கம்பெனிஸ் வந்து அப்பாச்சி ஹடூப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க, அது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்போ என்ன மாதிரி ஹடூப் யூஸ் பண்ணுவாங்க? யார் அதுக்கு சப்போர்ட் தராங்களோ அவங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சப்போர்ட் தரக்கூடிய கம்பெனியோட டைப் பண்ணி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் டாப் 3 பிக் டேட்டா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளவுடரா, ஹார்டன்வொர்க்ஸ் அண்ட் தென் ஏடபிள்யூஎஸ். இப்போ ரீசெண்டாக கிளவுடராவும் ஹார்டன்வொர்க்ஸும் ஒரு கம்பெனி ஆயிடுச்சு, இவங்க மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ டாப்பில் இருக்காங்க. அண்ட் தென் ஏடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பார், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. டேட்டா பிரிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க வந்து எல்லாம் ஹடூப்புக்குன்னு இல்லை, பிக் டேட்டாவுக்கே மொத்தமாக சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. இதில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதை எதுக்கு இவர் சொல்கிறாரு? ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்துட்டு இருக்கலாம். ஜென்ரலாக நம்ம இன்டர்வியூக்குன்னு போனோன்னா நீங்கள் என்ன ஹடூப் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து டேட்டா பேஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஆரக்கிளா, மைசீக்குலா, இல்லை ஜாவா சொன்னீங்கன்னா சன் ஜாவாவா, இல்லை ஆரக்கல் ஜாவாவா, அந்த மாதிரி கேட்குற மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹடூப்னு சொன்னீங்கன்னா என்ன டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. இப்போ நான் இன்டர்வியூவில் போயிட்டு அப்பாச்சின்னு சொன்னேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பாச்சியை தான் ரியல் டைமில் யூஸ் பண்ண மாட்டாங்களே, அப்போ இவர் அப்பாச்சின்னு சொல்கிறாரு, அப்போனா ரியல் டைமில் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் கம்பெனிஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், கிளவுடரா அண்ட் ஹார்டன்வொர்க்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ மெர்ஜ் ஆகிட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி இருந்தப்போ கிளவுடரா, ஹார்டன்வொர்க்ஸ் தான் நான் நிறையா கம்பெனியில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏடபிள்யூஎஸில் இஎம்ஆர், இதையும் வந்து என்னோட ஒன் ஆஃப் த கம்பெனியில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் த கம்பெனியில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை தான் சொல்லணும். இதுதான் ரியல் டைமில் யூஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அதாவது ஓப்பன் சோர்ஸில் ஃப்ரீயாக இருந்ததை ஒரு கம்பெனி அதை எடுத்து அதில் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி சப்போர்ட் டீம் எல்லாம் கிரியேட் பண்ணி அதை ஒரு கம்பெனிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் கொண்டு நாங்களே செஞ்சு தரோம்னு சொல்லி கம்பெனிஸோட டைப் பண்ணிக்குவாங்க. அப்படி பண்ணுறவங்கள தான் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவோம். இப்போ எங்களோட கம்பெனிக்கு இவங்கெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர். என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா பிக் டேட்டா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். காசு மட்டும் கொடுத்தா போதும், எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. நாளைக்கு அதில் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டால் மட்டும் இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டெக்னிக்கலாக கூட கேட்கலாம், எனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும், பட் அதை கூட நம்ம கேட்கலாம். அவங்க வந்து நம்மளுக்கு காசு வாங்கிட்டு அந்த சப்போர்ட் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம பே பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். பட் இங்கே ஸ்டில் இவங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு தான் நான் பே பண்ணுறேனோலையோ அந்த பர்டிகுலர் ஹடூப்புங்கிற அந்த விஷயத்துக்கு நான் பே பண்ணல. நீங்கள் கேட்கலாம், ஓப்பன் சோர்ஸ்ன்றாங்க, ஃப்ரீங்கிறாங்க, இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சப்போர்ட்டுக்கு தான் பே பண்ணுறேன், அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு கிடையாது. நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு பே பண்ணணும். ஏன்னா அந்த மிஷின்லாம் வாங்கி செட் பண்ணி அது எப்படி இருந்தாலும் நானும் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி வந்து அவங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு பே பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்டுக்கு இல்லை. ஏன்னா அந்த ப்ராடக்ட் ஓப்பன் சோர்ஸாக இருக்கும் பொழுது நான் ஏன் இவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு வேறு தனியாக கொடுக்கணும்? நீங்கள் ஒரு 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 சர்வீஸ் ப்ரொவைடரோட நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. அதில் மெயினான விஷயம் அந்த ப்ராடக்ட் ஃப்ரீயா. ஸோ இங்கே வந்து எனக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் அது வந்து ஃப்ரீ, பட் நான் அந்த சப்போர்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கெல்லாம் தான் நான் பே பண்ணுவேன். அது எல்லாம் ஓப்பன் சோர்ஸுக்கும் அதுதான். ஸோ பிக் டேட்டா பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா இல்லை நீங்கள் நாளைக்கு இதை ரியல் டைம் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளவுடரா, ஹார்டன்வொர்க்ஸோட அந்த சாண்ட் பாக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஹெச்டிபி சாண்ட் பாக்ஸ், இந்த கிளவுடரா விஎம், இதெல்லாம் நெட்டில் நீங்கள் ஃப்ரீயாகவே அவங்க கம்பெனி வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ரையல் வெர்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பர்சனலாக நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து எதுனாலும் அப்பாச்சி தான். அப்பாச்சி ஹடூப் ஆகட்டும், இல்லை வந்து ஸ்பார்க் ஆகட்டும், அதுவும் அப்பாச்சி வெப்சைட்டில் போங்க, அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணுறதுக்கெல்லாம் சப்போர்ட்டு அதே மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தேவையில்லை. உங்கள் லேப்டாப் போதும், அதில் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்ததுன்னா டேரெக்டாக அப்பாச்சி ஹடூப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் தான் உட்காந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நீங்கள் கிளவுடரா, ஹார்டன்வொர்க்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அதுவே இன்ஸ்டால் ஆகிருக்கும். டேரெக்டாக டேட்டாவை போட்டு நம்ம அதில் இருக்கிற அந்த கோடோ இல்லை வந்து கொரியோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடலாம். பட் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ ஃபார் அப்பாச்சி ஒன்லி. எதுவாக இருந்தாலும் சரி, அப்பாச்சி மட்டும் போங்க. இதெல்லாமே உங்கள் மிஷின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாங்காது, இதுக்கெல்லாம் ஒரு 8 GB ரேம்க்கு மேலே வேணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பாச்சியில் போயிட்டு மேனுவலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாமே படிங்க. பட் நான் அப்கமிங் வீடியோஸில் இது எல்லாமே நான் போட போகிறேன். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, இது வந்து ஓவரால் ஒரு பிக் டேட்டா இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபைனல் ஸ்டேஜில் என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டா டெவலப்பர் அப்படின்னா நான் வந்து எப்படி என்னை நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் பிக் டேட்டாவில் வந்து நான் ஹடூப் மட்டும் படிச்சிருக்கேன், ஸ்பார்க் மட்டும் படிச்சிருக்கேன், இல்லை ஹடூப் மட்டும்தான் எனக்கு தெரியும்னாலும் ஸ்டில் நீங்கள் உங்களை பிக் டேட்டா டெவலப்பர்னு சொல்லலாம், பிக் டேட்டா இன்ஜினியர்னு சொல்லலாம், இல்லை டேட்டா இன்ஜினியர்னு சொல்லலாம்.
ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் திரும்பவும். பிக் டேட்டா டெக்னாலஜினா நீங்க சொன்னீங்க 10,000 பிளஸ் டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்போ நான் பிக் டேட்டா டெவலப்பர்னு சொன்னேன்னா 10,000 டெக்னாலஜி எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னா கிடையாது. இப்போ நீங்க போய் எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுமா அப்படிம்பீங்க. நான் கேட்பேன், அப்படிதான் கேட்பேன். தெரியும்பீங்க. அதுல என்ன லாங்குவேஜ் தெரியும் நான் கேட்பேன். நான் கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தானே? அந்த மாதிரி தான் அவங்களும் கேட்கணும். ஃபர்ஸ்ட் பிக் டேட்டா டெவலப்பரா? ஆமா. சரி, அதுல என்னென்ன டெக்னாலஜி தெரியும்? ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹடூப் மட்டும் தெரிஞ்சவங்களா இருந்தா சரி. இப்போ நீங்க ஹடூப் ஸ்பார்க் 2 தெரியும். அப்ப நீங்க உங்கள எப்படி சொல்லிக்குவீங்க? ஹடூப் டெவலப்பர், ஸ்பார்க் டெவலப்பர்னா. ரைட்? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நான் வந்து ஜாவா மட்டும் தெரிஞ்சிருந்தா ஜாவா டெவலப்பர்னு சொல்லிக்குவேன். ஜாவா, பைத்தான், சி, சி ப்ளஸ் ப்ளஸ் தெரியும்போது ஐ எம் அ புரோகிராமர்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் அதில் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சேம் இங்கேயும் அப்படிதான். ஸோ பிக் டேட்டா டெவலப்பர்னு நான் சொல்லும் பொழுது இன்டர்வியூவர் வந்து 10,000 டெக்னாலஜி உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சாருன்னா அது அவர் தப்பு. ஓகேங்களா? ஸோ அதில் எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் ரெஸ்யூமில் போடும் பொழுது கூட பிக் டேட்டா டெவலப்பர் இல்லை டேட்டா இன்ஜினியர்னு தான் போடணும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து சரி நான் வந்து ஹடூப் டெவலப்பர்னே போடுறேன் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இன்னைக்கு பிக் டேட்டா டெவலப்பரை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஹடூப் அண்ட் ஸ்பார்க் ரெண்டுமே இருக்கும். ஸ்பார்க் இப்போ மேண்டிட்டரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஹடூப் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ரெஸ்யூமில் ஹடூப்னு மட்டும் போட்டிங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் அவங்க கைக்கு கூட போகாது. ஏன்னா அவங்க ஹெச்ஆர்லாம் வந்து இந்த மாதிரி ஜாப் போர்ட்டஸில் போய் எடுக்கும்பொழுது இந்த கீவேர்டு போட்டு தான் தேடுவாங்க. நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன், நீங்கள் இன்டர்வியூ போங்க, அங்கே ஸ்பார்க் ஒரு 1 hour இன்டர்வியூனா அதில் ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ ஸ்பார்க் கேட்பாங்க, மீதியெல்லாம் ஹடூப் கேட்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ஸ்பார்க் தெரியாது அப்படிம்பாங்க. தட்ஸ் ஃபைன். ஸோ உங்கள் ரெஸ்யூம் வந்து ஸ்பார்க் வச்சே நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். படிக்கலைன்னா அதை படிங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தாலும் பிக் டேட்டா பொறுத்த வரைக்கும் யூ ஆர் அ பிக் டேட்டா டெவலப்பர் ஒன்லி. நீங்கள் போயிட்டு நான் ஹடூப் டெவலப்பர் அப்படின்னு நீங்கள் உங்களையே அட்மிட் பண்ணிக்காதீங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் இன்டர்வியூ சர்ச் பண்ணும்பொழுது நான் என்னோட டெசிக்னேஷனை வந்து பிக் டேட்டா டெவலப்பர்னு தான் போடுவேன். அப்போ ஹெச்ஆர்லாம் கேட்பாங்க, பிக் டேட்டா டெவலப்பரா? ஓகே ஓகே, நாங்கள் ஹடூப் டெவலப்பர் தான் தேடுறோம் அப்படின்னு ஃபோனை வைக்க போவாங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், இருங்க பிக் டேட்டா டெவலப்பர்னாவே அது ஹடூப் டெவலப்பரும் சேர்ந்து அடங்கும் அப்படிம்பேன். பட் இப்போல்லாம் எப்படி தெரியுங்களா இன்டர்வியூ அட்டன் பண்ணனா, இப்போல்லாம் போயிட்டு நான் ஹடூப் டெவலப்பர்னு சொன்னேன்னு வைங்களேன், அவங்களே சொல்லுவாங்க, ஹடூப் டெவலப்பரா? ஓகே, நாங்கள் பிக் டேட்டா டெவலப்பர் தான் தேடுறோம் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது தெரியாது. ரைட்? ஹெச்ஆர்ஸ்க்கு வந்து தே டோன்ட் நோ. ஸோ பிக் டேட்டா டெவலப்பர்னாலும் ஹடூப் டெவலப்பர்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி பிக் டேட்டாக்குள்ளே வர எந்த டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் யூ ஆர் ஸ்டில் பிக் டேட்டா டெவலப்பர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் உங்களை ஷோகேஸ் பண்ணும்பொழுது பிக் டேட்டா டெவலப்பர் இல்லை பிக் டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு போடுங்க. அடுத்த பாயிண்ட், என்ன மாதிரி பேக்ரவுண்ட் எனக்கு இருந்தால் நான் பிக் டேட்டாக்குள்ளே வரலாம்? இல்லை என்ன மாதிரி ப்ரீ ரெக்வசைட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்? சரி, ப்ரீ ரெக்வசைட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 3 விஷயம்தான். லினக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் சீக்வல், அதுவும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு தான் போட்டேன். நீங்கள் ஏதாவது வெத்து பத்துற மாதிரி நீங்கள் எது வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். ஜாவா தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, பைத்தன் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, எனிதிங் இஸ் ஃபைன். இன்னைக்கு இது 2 தான் லீடிங்கில் இருக்கு. இந்த 3மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 3லையுமே வந்து எனக்கு ஒன்று இல்லைன்னா இதில் உள்ளவே போக முடியாதா அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ லினக்ஸ் வந்து ரொம்ப பேஸ், என்விரான்மெண்ட்டே லினக்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி டேட்டா டெக்னாலஜிங்கிறனால பார்த்தீங்கன்னா சீக்வல் சில கம்பெனியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பிக் டேட்டாக்குள்ளே, ஹடூப்குள்ளே, ஸ்பார்க்கில் நிறைய சீக்வல் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனி வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 50% லினக்ஸ் இருக்கும். அந்த மீதி 50ல் 25% சீக்வல் தெரிஞ்சிருக்கணும், 25 கோடிங். பாதிக்கு பாதி இருந்து தான் ஆகணும். நான் யூடியூப்ல தானே வீடியோ போடுறேன், ரைட்? நான் வந்து மார்க்கெட்டிங் எதுவும் பண்ணலையே. ஸோ அதனால ஃபேக்டை சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கும் சீக்வலும் ஈக்குவலாக தெரிஞ்சிருக்கணும் டேட்டா ரிலேட்டடாக. நான் வந்து ப்ரோக்ராமிங்கில் போயிட்டு இந்த நெட்வொர்க் ப்ரோக்ராமிங் இல்லை வந்து வெப் யூஐ ப்ரோக்ராமிங் எல்லாம் இப்போ ஜாவாவில் தெரிஞ்சிருக்கணுமா, பைத்தானில் தெரிஞ்சிருக்கணும்னா தேவையே இல்லை. கோர் பைத்தான், கோர் ஜாவா போதும். அதே மாதிரி நீங்கள் சீக்வல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோர் ப்ரொசீஜர், ட்ரிகர்லாம் படிச்சிருக்கணுமா, தேவையே இல்லை. பேசிக் சீக்வல், அந்த டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல் கமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். W3 ஸ்கூல்ஸே போதும். அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதுவே போதும். லினக்ஸ் அதே மாதிரி தான். ஃபைல் ஹேண்ட்லிங் கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ படிச்சுக்கோங்க. லினக்ஸ் நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ யூஸ் ஆகும். ஓகே. அடுத்து, எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரலாம்? இப்போ அதுக்கு வரலாம். நம்ம பேக்ரவுண்ட், நீங்கள் ஃப்ரெஷரா? ஓகே, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து பிக் டேட்டாவுக்கு என்ட்ரி லெவல் பொசிஷன் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் ஜென்ரல் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2-3 வருஷம், 2 வருஷம் இருந்தாவே ரொம்ப ப்ளஸ். ஜென்ரல் ஐடி, நான் சொல்கிறது ஜென்ரல் ஐடி, பிக் டேட்டாலன்னு கிடையாது. ஜென்ரல் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 2 வருஷம் வைட் எனஃப். ஸோ ஃப்ரெஷர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வேலை கிடச்சிருச்சு, ஒரு மொபைல் டெவலப்பரோ இல்லை வெப் டெவலப்பரோ இல்லை டெஸ்டிங்கோ இல்லை சப்போர்ட்டோ, போயிடுங்க. ஜென்ரல் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் ஆன் டு பிக் டேட்டா, நீங்கள் அதில் போய்க்கலாம். சரி, இப்போ ஃப்ரெஷரை விட்டுட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வருவோம். நீங்கள் வந்து ஜாவா டெவலப்பர்லேருந்து தான் வரணுன்றாங்க, சீக்வல் தெரிஞ்சிருந்தா தான், அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து மல்டி டெனன்ட் ஏரியா.
ஓகேங்களா? நீங்க எந்த டெக்னாலஜில இருந்து வேணா வரலாம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்தியான்னு இல்ல, வேர்ல்டு வைடா பிக் டேட்டா டெக்னாலஜி உள்ள வந்த டைம்னு பார்த்தீங்கன்னா, 2014, 13, 2013, 14, 15 அந்த பீரியட்ல தான் வந்துச்சு. ஓகே. நான் 2013 பாஸ்ட் அவுட். நான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனில பிக் டேட்டா டெவலப்பரா உட்காந்தேன். ஸோ அந்த டைமே பார்த்தீங்கன்னா, அப்ப இன்னும் நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வரல. ஸோ 14, 15ல தான் வந்துச்சு. நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா, அந்த இன்டர்வியூவருக்கு வந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு பிக் டேட்டா டெவலப்பர். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் 10. கண்டிப்பா 10 வருஷமும் அவர் பிக் டேட்டாலயே உட்காந்துருக்க மாட்டார். ஆம் ஐ கரெக்ட்? ஸோ உங்கள இன்டர்வியூ எடுக்க போறவங்களே வேற ஒரு டெக்னாலஜில இருந்துட்டு தான் பிக் டேட்டாவுக்கு வந்திருப்பாங்க. ஃபைன். ஸோ அதே மாரி இது உங்க பயத்த போக்குறதுக்காக நான் சொன்னேன். இன்னொன்னு, நீங்க வந்து ஒரு லினக்ஸ் டெவலப்பரா இருந்திருக்கலாம், சப்போர்ட்ல இருந்திருக்கலாம், டெஸ்டரா கூட இருந்திருக்கலாம். நீங்க வந்து மெயின் ஃப்ரேம் டெவலப்பரா இருந்திருக்கலாம், மொபைல் அப்ளிகேஷன், வெப் எதுல வேணா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க பிக் டேட்டாக்குள்ள வரலாம்னா, எஸ் யூ கேன். நீங்க வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு, நீங்க நான் 1 இயரோ இல்ல 6 மந்த்ஸோ உங்க ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட் கேட்டி வாங்கிக்கலாம். இல்ல நீங்க உங்க கம்பெனிலேயே வாய்ப்பு இருந்ததுன்னா ஒர்க் பண்ணிட்டு யூ கேன் கோ அஹெட் வித் இன்டர்வியூ. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா நெறைய டெக்னாலஜி வந்து ரீனோவேட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் புதுசா பெருசா கண்டுபிடிக்கல. ரீனோவேட் பண்ணியிருக்காங்க. ரெனோவேட் பண்ணி யூஸ் பண்றாங்க. அதே மாரி இங்க டெய்லி லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் டெவலப்மெண்ட்ல அப்படின்னா, உங்க பழைய ப்ராஜெக்ட்ல, உங்க பழைய டெக்னாலஜிலலாம் நீங்க என்ன பண்ணீங்களோ மார்னிங் டு ஈவினிங் அதே மாரி தான் இருக்கும் இங்கேயும். ஓகேங்களா? நத்திங் டிஃபரெண்ட். டெக்னாலஜி நேம் புதுசு. அவ்வளோதான். ஸோ நீங்க என்ன டெக்னாலஜில வேணா இருக்கலாம். ஈவன் நான் ஐடி பீப்பிள்ஸ் வந்து நெறைய பேர் பிக் டேட்டா படிச்சு உள்ள வரவங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்க எல்லாம் எப்படின்னா, இன்டர்வியூ நீங்க ஒழுங்கா முடிச்சிட்டீங்களா? தட்ஸ் ஃபைன். உள்ள போயிட்டா யூ கேன் கோ அஹெட் அண்ட் யூ கேன் வொர்க். இப்போ 5 வருஷம் பிக் டேட்டால இருந்தவங்க கூட இன்னொரு கம்பெனி மாறினாங்கன்னா, உங்களுக்கு சிஸ்டம் எல்லாம் புதுசா தான் தெரியும். ஸோ டோன்ட் ஃபீல் அபவுட் தட். ஓகே. ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன். யார் வேணாலும் படிக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். அதே மாரி வந்து என்ன தெரிஞ்சிருக்கணுங்கிறது சொல்லிட்டேன். பிக் டேட்டா அப்படிங்கிறதுனா என்னன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாரி ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்பாச்சினா என்ன? என்டர்பிரைஸ் எடிஷன்னா என்ன? அதுவும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்துட்டு ஹடூப்னா என்ன? ஸ்பார்க்னா என்ன? அதுல என்னென்ன டெக்னாலஜி? ஸோ அதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்குவோம். இன்னும் யூஸ் கேசஸ் வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய போட போறேன் பிக் டேட்டாவுக்கு. அது எல்லாமே பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. இது கைண்ட் ஆஃப் ஒரு லென்த்தி வீடியோ தான். இதை பிரித்து போட முடியாதுன்னு தான் நான் லென்த்தியாக போட்டேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாத்துக்கும் ப்ளீஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. என்னோட லிங்க்டின் யூஆர்எல், என்னோட இன்ஸ்டாகிராம் யூஆர்எலும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதில் பண்ணலாம். இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் நான் இப்போ இவ்வளோ நேரம் எடுத்ததில் புரியலன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.